திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புவியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமல்லி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. இப்போ சின்முத்திரை அப்படின்னு சொன்னேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நான் பேசும்பொழுது கொஞ்சம் குரல் வேற மாதிரி இருக்கும். சுவாமி எனக்கு 2 தொண்டை கொடுத்துருக்காரு. ஒன்று பேசுற தொண்டை, இன்னொன்று பாடுற தொண்டை. பாடுற தொண்டையை ஆஃப் பண்ண மாட்டார், ஏன்னா அது அவருக்கு தேவை. பேசுற தொண்டையை இன்னைக்கு கொஞ்சம் கட்டி வச்சிருக்காரு. என்னன்னா ஒரு 5-6 நாளாக தொடர்ந்து இந்த குரல் இயங்கி கொண்டே இருக்கிறதுனால அதனால பேசுறதுல ஒரு கரகரப்பு, பாடும்போது வராது. அது உண்மையிலே இயற்கையாக இறை அருள். உண்மையிலே அது பாடும்பொழுது அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் கூட குறையிறது இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பாடும்போது உள்ள வாய்ஸ் பேசும்போது வரதில்லை, பிசு பிசுன்னு காற்று தான் வருது. பாடும்போது பார்த்தீங்கன்னா குரலே வேற மாதிரி ஆயிடுது. அது பெருமான் கொடுத்த ஒரு பெரிய கொடை. காப்பாற்றிக்கணும், உயிருள்ள வரை இந்த குரலை காப்பாற்றணும். அதுதான் நமக்கு அவருக்கு செய்யற ஒரு பெரிய, ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இல்லையா. சரி, சின்முத்திரை அப்படின்னு சொன்னா நம்முடைய தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி. இதை எடுத்துரும், இந்த சேர் எடுத்து பின்னாடி போட்டுரும். தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற திருக்கோயில்களில் தெற்கு பக்கம் கோஷ்டமூர்த்தம் என்று சொல்வார்கள். கோஷ்டம் என்றால் கருவறையை சுற்றி உள்ள ஒரு சுவருக்கு பேர் கோஷ்டம்னு பேர். உங்களுக்கு ஒரே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்றேன். இங்க எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல. திருமுக்கல் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, தலம். புதுச்சேரிக்கு பக்கத்துல. யாராவது போயிருக்கீங்களா? பொதுவா சிவன் கோவில்கள் கிழக்கு நோக்கி, சில இடங்கள்ல மேற்கு நோக்கி இருக்கு. இப்ப இந்த கட்சி மேற்றளி, திருக்கண்டியூர் வீரட்டம், திருப்பனந்தாள், இதெல்லாம் மேற்கு நோக்கிய சன்னதி. 90% கிழக்கு நோக்கி தான் இருக்கும். தெற்கு நோக்கிய சன்னதியுடைய சிவன் கோவில் பார்த்திருக்கீங்களா? அது திருமுக்கல் என்று சொல்லக்கூடிய தலம். தெற்கு நோக்கி சுவாமி இருக்காரு. அங்கே அவர் குரு வடிவாக அமர்ந்திருக்கிறார். அதனால தட்சிணாமூர்த்தி மேற்க பார்த்திருக்காருங்க. அதனால தட்சிணாமூர்த்தி என்ன பண்றாரா, அவர் வேலைய சிவலிங்க திருமேனியே பார்க்கிறதுனால அங்க மௌன தட்சிணாமூர்த்தி, அவருக்கு வேலை இல்லை. அதனால அவர் மேற்க பார்த்திருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை கண்டிப்பா போய் பார்த்துட்டு வரணும். திருமுக்கல் என்றது, திருமுக்கலுக்கு வாருங்கள் முன்னேற்றத்தோடு செல்லுங்கள் அப்படின்னு அந்த ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு. அற்புதமான ஒரு தலம். அதை இப்ப குடமுழுக்குக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய அளவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. கருங்கல் திருப்பணியாக ராஜகோபுரங்கள்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். நேற்று செல்லக்கூடிய ஒரு பெருவாய்ப்பு கிடைத்தது. புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி அந்த தென்முக கடவுள் கையில சின்முதிரை தாங்கி இருப்பார். அந்த சின்முதிரை என்பது 3 விரல்கள் மேல் நோக்கியும்
ஆள்காட்டி விரல் கட்டவர்களை நோக்கியும் குனிந்திருக்கும். இதான் சின்முத்திரைன்னு பேர். இதுல 2 வகை உண்டு. இப்படி சின்முத்திரை காட்டுவது உண்டு. அதாவது கட்டைவர்களுடைய அடிப்பாகத்தை ஆள்காட்டி விரல் தொடுவது போல, கட்டைவர்களுடைய தலைப்பாகத்தை தொடுவது போல ஒன்று. இந்த 2 விதங்கள் உண்டு. இத பதமுக்தி பரமுக்தி என்று சொல்வார்கள். பதமுக்தி என்று சொன்னால் மீண்டும் பிறப்பு உண்டு. பரமுக்தி என்று சொன்னால் பிறப்பு இல்லை, இறைவனோடு இரண்டரை கலத்தல். அதுக்கு பேர் சாயுச்சியம்னு பேர். சாரூபம் என்பது என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவுருவை பெறுகின்ற வரை திரும்ப பிறவி உண்டு. அதனாலதான் நம்பியாரூரர் இறைவனுடைய சாரூபத்தை பெற்றவர். அதனாலதான் ஒரு பிறவி வந்து அடுத்த சாயுச்சியத்தை அவர் அடைகிறார். அதனாலதான் சாரூபம் வரையும் நம்பியாரூரை வச்சிருந்து சாயுச்சியம் கொடுக்கல. ஏன்? நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்கணும், திருப்பாட்டு என்கின்ற 7ஆம் திருமுறை கிடைக்கணும்னு பெருமான் என்ன பண்றாரு? அவருக்கு சாயுச்சியம் கொடுக்காமலே வச்சிருக்கிறாரு. திரும்ப அவருக்கு பிறவியை கொடுக்கிறார். எனவே சாலோகம் சாரூபம் நம்ம சொல்றோம் இல்லையா, சாமீபம் சாரூபம் சாயுச்சியம், முக்தியில ஒரு 4 நிலைகள். இந்த 4 நிலைகள் சாலோகம். சா என்பது இறைவனை குறிக்கக்கூடியது. இறைவன் இருக்கிற இருப்பிடத்தை அடைதல், அதற்கு பேரு சாலோகம். இறைவனுக்கு பக்கத்துல போறது, சமீபத்தில் அப்படின்னு சொல்றோம்ல, பக்கத்துல, அதுதான் சாமீபம்னு சொல்றோம். அடுத்து இறைவனுடைய தோற்றத்தை பெறுதல், சாரூபம் சொல்றோம் இல்லையா, கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்கன்னு சொல்றோம். ஒருத்தர் ஒரு உதவி செய்யும்போது என்ன சொல்றோம்? கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்றோம். அந்த உருவத்தை பெறுதல், அதுக்குதான் திரு என்று தமிழ்ல பேர். அது போட்டாச்சும் மருதான்னு பார்ப்போம்னா எல்லாருக்கும் திருன்னு போடுறோம். அது என்னன்னே தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறோம். திரு என்பதற்கு கடவுளுடைய உருவத்தை நீங்கள் பெற வேண்டும். குணத்தால் பண்பால், சும்மா இல்ல, குணத்தாலையும் பண்பாலையும் அதுல நீங்க கடவுள் உருவத்தை பெற வேண்டும் என்பதுதான் திரு, திருமதி அப்படின்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். சரி, அப்ப சாரூபம் என்பது இறைவன் திருவுருவை பெறுதல். சாயுச்சியம் என்பது இரண்டரை கலத்தல். இந்த சின்முத்திரையில இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற கொள்கை இந்த 5 விரல்ல அடங்கி போகிறது. கட்டை விரல் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது ஆதாரம், அது இறைவன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு பதி, மனசுல பதி. கட்டை விரல் என்னது? பதினா என்னது? இறைவன். இது இல்லாம எதுவுமே நடக்காது இல்லையா? அடுத்தது ஆள்காட்டி விரல், இதுக்கு பேரு உயிர், ஆன்மா எப்படின்னா வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல நட்டமா நிக்குது பாருங்க, எல்லாத்தோட உயரமா நடுவில், அதுக்கு பேரு ஆணவம். அதுக்கு பக்கத்துல ஒண்ணு நிக்குது இல்லையா குறைச்சலா, அதுக்கு பேரு கண்மம். கண்மம்னா கர்மா, வினை. சுண்டு விரல் இருக்குல்ல, கடைசி விரல், அது மாயை. இந்த 3ம் எப்பொழுதுமே உயிரோட இணைஞ்சே இருக்கும். நல்லா கவனிக்கணும். கை எப்பொழுதுமே நம்ம இப்படிதான் வச்சிருப்போம். இந்த 3ம் ஆணவம், கண்மம், மாயை 3ம் இந்த உயிரோடு இணைந்திருக்கும். கட்டை விரல் தனியா இருக்கும். இப்ப என்ன சின்முத்திரை நமக்கு சொல்லுகிறது? இந்த ஆணவம், கண்மம், மாயையை விட்டுட்டு இந்த உயிர் இறைவனை நோக்கி நகர்ந்தால், இறைவன் இப்படி இருக்கிற இறைவன் உயிரை பற்றி கொள்வான். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உயிர் வந்து இறைவன் இருக்கிற இடத்துல வந்து பத்திக்கல முடியாது. இப்படியே கையை வச்சு இந்த ஆள்காட்டி விரலை தொட்டு பாருங்க, தொட முடியாது. அப்ப உயிர் முயற்சி செய்யும் பொழுது இறைவன் என்ன பண்றான்? கீழிருந்து அந்த உயிரை பற்றி கொள்கிறான். இப்படி இருக்கு, இது இந்த உயிர் இப்ப முயற்சி பண்ணதை விட்டுட்டு, அப்ப இறைவன் என்ன பண்றான்? இப்படி மாறிடுறான். இப்படி மாறி அந்த உயிரை பற்றி கொள்கிறான். இதுதான் சின்முத்திரையினுடைய இலக்கணம், பொருள். எனவே நம்ம முத்திரைகள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருள்களை உடையது. யோகால முத்திரைகள்னு ஒரு பாடமே தனியா நடத்துவாங்க. முத்திரைகள் ஒரு பாடமே நடத்துவாங்க. அதுல இந்த சின்முத்திரை, இன்னொன்னு சொல்ல போனா இந்த லிங்க முத்திரை, இதெல்லாம் பரதநாட்டியத்துல சொல்லிக் கொடுக்கும் போது லிங்கம் எப்படி காட்டுறதுன்னு இப்படி காட்ட சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. நீங்க பேசுங்க, அப்புறமா நான் பேசுறேன். இல்ல பேசிடுங்கம்மா, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்கல்ல. இல்ல நான் சொல்லும் போது ஆஃப் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல.
இல்ல நீங்க பேசி முடிங்க, நான் அப்புறம் தான் பேசுவேன். இல்ல நீங்க பேசி முடிங்கன்ற எத்தனை முறை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு ஆசிரியர் சொல்றதை கேட்கலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? தூக்கி எறிஞ்சிடணும் செல்போனை. எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நம்ம கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். சொல்லிட்டு தானே வகுப்பு ஆரம்பிக்கிறேன். செல்போன் ஒழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வகுப்பு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்றேன், இந்த மாதிரி. அதனாலதான் நமக்கு தேவாரம் வந்து பலன் தர மாட்டேங்குது. அடுத்த வாட்டி நீங்க பண்ணீங்கன்னா வந்து விழுந்து வணங்கி வைங்கன்னு சொல்லுவேன். சரியா? இனி யாராவது செல்போன் ஒழிக்கட்டும், நேரா எந்திரிச்சு வந்துருவேன். ஏன் சொல்றது அதை மதிக்க கூடாது, கேட்க கூடாதுன்னு ஏன் ஒரு பிடிவாதம் நமக்கு வருது? ஏன் இந்த பிடிவாதம் வருது? அப்புறம் எப்படி நம்ம கலை கத்துக்க முடியும்? ஒரு தியான வகுப்புக்கு போறோம்னா வெளியிலே புடிங்கி வச்சுட்டு தான் உங்களுக்கு உள்ள அனுப்புவாங்க. அதுல நம்ம விடுபடவே முடியல பாருங்க. ஏன்னா இந்த ஆன்மா சொல்றதை கேட்க மாட்டேங்குது. அதான் வினை, அதுதான் வினை. கர்மான்னு சொல்றோம் பார்த்தீங்களா? கர்மா விடாது, கேட்க விடாது. எத்தனை முறை சொன்னாலும் கேட்கறது இல்லை பாருங்க. ஏன்னா நான் எழுதி வச்சுட்டு இங்க வந்து படிக்கலமா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த ஃப்ளோ பெருமான் எப்படி கொடுக்குறாரோ இந்த வகுப்பு அப்படி. இன்னைக்கு முத்திரைகள் பத்தி சொல்லணும்னு பெருமான் சொல்றாரு, நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு சிறப்பு. வெறும் பாட்டு நடத்தி போட்டுட்டு போறதுக்கு நம்ம வரல இங்க. ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு சிறப்பு. ஒரு வாட்டி சங்க இலக்கியம் பத்தி சொல்றேன், ஒரு வாட்டி காப்பியங்கள் பத்தி சொல்றேன், ஒரு வாட்டி புராணங்கள் பத்தி சொல்றேன். இது வந்து ஒரு கிடைத்தற்கரிய ஒரு அரிய வகுப்பு. இதை நீங்க இழந்துடக்கூடாது. எவ்வளவு நேரம் நமக்கு வீணாகுது பாருங்க. நம்மளுடைய அஜாக்கிரதையினாலும் பிடிவாத குணத்தாலும், நான் ஆஃப் பண்ண மாட்டேன்ற அந்த பிடிவாத குணம் எவ்வளவு நேரத்தை எல்லாருக்கும் போக்குது பாருங்க. அந்த குணம் நல்லது இல்லை. சரியா? சொன்ன உடனே நமக்கு தெரியலன்னா பக்கத்தில் கொடுத்து ஆஃப் பண்ணணும். கரெக்டா நான் சொன்ன பாருங்க. முக்கியமான லிங்க முத்திரையை சொல்லும் போது போன் வருது பார்த்தீங்களா? அதான் வினை. கரெக்டா வருவது. இப்ப இந்த லிங்க முத்திரை அப்படின்னு நம்ம சொல்றது மிக முக்கியமான முத்திரை. இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி ஒரு தம் சிம்பிள் போடுறோம். எப்படி வெற்றி பெற்று விட்டானா அப்படின்னு இப்படி சொல்றோம். இதுக்கு அடிப்படை நம்முடைய இந்த முத்திரைகள்ல இப்படி காமிச்சாங்க. இன்னைக்கு உலகமே இதை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. லைக் எத்தனை லைக் வந்திருக்கு? இந்த லைக்குங்கிறது லிங்க முத்திரை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதை இன்னைக்கு உலகமே பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்படி காட்டுவது என்பது லிங்க முத்திரையினுடைய அடையாளம் அப்படின்னு ஞாபகம். சரியா? இதுல அந்த சின்முத்திரை, லிங்க முத்திரை, தியான முத்திரைன்னு சொன்னேன். தியான முத்திரையில இடது கை கீழே, வலது கை மேல, கை இப்படி இருக்கணும், இந்த கை இப்படி இருக்கணும், இப்படி விரிஞ்சு இருக்க கூடாது, இப்படி இப்படி. இதான் தியான முத்திரை. அப்ப நம்முடைய மார்புகள் நல்லா இப்படி இருக்கணும், ஒடுங்கி இப்படி உட்காரக்கூடாது. இப்படி நேரா அது உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு ஓம் சாண்டிங் பண்ணும் பொழுது ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அந்த ஓம் 11 தடவைக்கு மேல சொல்லும் பொழுது ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். செஞ்சு பாருங்க. வீட்டில் அமைதியா உட்கார்ந்து 11 தடவை. இந்த செய்திகள் நான் சொன்னதே கிடையாது. 11 தடவை தாண்டும் பொழுது உங்க உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அந்த சிலிர்ப்பு ஏற்படுகின்ற வரை நீங்க அதை செஞ்சுட்டு இருக்கணும். ஒரு அப்படியே மயிர்பூச்செறிதல்னு சொல்லுவோம் இல்லையா, புலகாங்கிதம் அடைதல். அது 11 தடவைக்கு மேல எப்போ வேணாலும் உங்களுக்கு வரலாம். சில பேருக்கு 12வது தடவை வந்துடும். ஏன்னா அந்த 11 தடவை அவங்களுடைய மனம் வந்து எந்த விதமான ஆசிலேஷனும் இல்லாம, தொந்தரவு இல்லாம இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடும். ஆசிலேஷன் மைண்ட், அலைபாயக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காலதாமதமாகும். சில பேருக்கு 40, 50ன்னு போகும். இதனுடைய எண்ணிக்கையை நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். எண்ணிக்கையை குறைச்சிட்டே வரணும். ஞானிகள், சித்தர்கள், யோகிகளுக்கு 1ல வரும். அப்படி உட்காந்து ஓம் சொன்னோன்னு செலுத்திடுவாங்க. அந்த அளவிற்கு யோகத்தை நாம் பயில வேண்டும். இதை நோக்கி போவோம். நம்மள மாதிரி உலகியல் இருக்கிறவங்களுக்கு 11 தடவைக்கு மேல அது எப்போ வேணாலும் சித்திக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சுட்டு அடுத்த வகுப்பில் நீங்க சொல்லணும் எத்தனை பேருக்கு எந்த நம்பர்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அப்ப நீங்க எண்ணிட்டு இருக்க கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். யாராவது ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கணும்.
நீங்க எண்ணிட்டு இருந்தீங்கன்னா 11 தடவை இல்லை 11,000 தடவையிலையும் வராது. ஏன்னா கவனம் என்றதுல போயிட்டு இருக்கும். நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கணும். அந்த ஓம் ஒலியை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இத்தனாவது தடவையில நீங்க அப்ப நீங்க சிரித்த உடனே கண்ணு முடிச்சிருங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த தடவை இத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு நாள் அப்படி வச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து 11 தடவைக்கு மேல 12ல 20க்குள்ள வந்துருச்சுன்னா இந்த ஆன்மா பக்குவப்பட தொடங்கி விட்டது என்று பொருள். அப்ப இந்த ஆன்மாக்கு எந்த கலையை கொடுத்தாலும், எந்த பாடலை கொடுத்தாலும், எந்த படிப்பை கொடுத்தாலும் ஆன்மா அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி மனப்பாடம் செய்யும். நம்ம அதை செய்யறதே கிடையாது. புரியுதா? இதைத்தான் அருணகிரிநாதர் சுவாமிமலை திருப்புகழில் சொல்றார். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓவியத்தில் அந்தம்னா ஒரு தாமரை பூ இருக்கு, காலையில அது சூரியனை பார்த்தவுடன் மலர்ந்து இருக்கும், மாலையில் வாடிவிடும். ஆனா அதே தாமரையை ஒரு ஓவியத்தில் வரைஞ்சு வச்சோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியை கேட்கிறார். ஓம் சாண்டிங்ல எனக்கு என்ன வேணும்? ஒரு நிலையான தன்மை வேணும். ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. அந்தம்னா முடிவு, முக்தி. ஓவியத்தை போல முக்தியை கொடுன்னா நிலையான முக்தி கொடுன்னு கேட்கிறார் சுவாமிமலை திருப்புகழ்ல. சரியா? அதே போல இன்று நம்முடைய மணிவாசகம் ஐயா அவர்கள் வழிபாட்டு பாடல்கள் ஒரு 5 பாடல்கள், அதாவது நமச்சிவாய திருப்பதிகம், வேயுறு தொழிபங்கள். நமச்சிவாய திருப்பதிகங்கள் நமக்கு ஞானசம்பந்தர் 2 பாடியிருக்கார், திருநாவுக்கரசர் 1, 3, 4வதாக நம்முடைய நம்பியாரூரர் பாடியிருக்கார், 5வதாக நம்முடைய வேயுறு தொழிபங்கள். இந்த 5ஐயும் இன்னைக்கு நடத்தினா மாணவர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது பண் வரிசையில மாறி மாறி வருது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மீள் பார்வையாக இதை நடத்துவேன்னு கேட்டிருந்தாங்க. அதனால திருஞான சம்பந்தருடைய துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் என்கின்ற 5 எழுத்து திருப்பதிகம், இதற்கு பஞ்சாக்கர பதிகம் என்று பெயர். இதனுடைய பக்கம் 62, பக்கம் 62. சரி, நம்முடைய இந்த புத்தகத்தில் 62வது பக்கம் இருக்கு. நான் சொல்ல நீங்க சொல்லலாம். saivam.org அதுல கூட நமக்கு இந்த பாடல் இருக்கு. 3ஆம் திருமுறை 22வது பதிகம். 3ஆம் திருமுறை 22வது பதிகம். அக்ஷரம் என்றால் எழுத்து என்று பொருள். பஞ்சாக்கரம் என்றால் 5 எழுத்து என்று பொருள். இது நம்ம இன்னும் வகுப்புல நடத்தல. ஏன்னா 3ஆம் திருமுறையினுடைய முதல் பண் காந்தார பஞ்சமம். நம்ம இன்னும் 2வது திருமுறையே முடிக்கல. 3ஆம் திருமுறை வரும்பொழுது அந்த காந்தார பஞ்சமம் நடத்துவோம். ஆனா இது நமச்சிவாய திருப்பதிகம். அடிப்படையா ஒரு சைவனுக்கு அல்லது ஒரு இசை திருமுறை இசை பாடுறவங்களுக்கு இந்த பாடல்கள் கண்டிப்பா தெரியும். இதனுடைய பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை, தாளம் ஆதி தாளம் தான் பன்முறை பாராயண முறை 2த்துக்குமே. சரியா? இப்ப நான் இந்த பாராயண முறையில் எப்படி படிக்கிறது? அடுத்த வகுப்பு வழிபாட்டின் போது இந்த பதிகத்தை நீங்க எல்லாரும் பாடணும். ஒவ்வொரு வகுப்புக்கும் 2 பதிகங்கள். திருஞான சம்பந்தருடைய இந்த பதிகமும் நம்பிய ஆரூரருடைய மற்றுப்பற்றனுக்கு 2 பதிகம். ஏன் சொட்டுணி வேதனை இதே பண்ணுதான். அதனால நான் அடுத்த வகுப்புல துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் அந்த பதிகமும், திருநாவுக்கரசருடைய பதிகம் அதுக்கு அடுத்த வகுப்புல வச்சுக்கலாம். இந்த நம்பிய ஆரூரருடைய பதிகமும் நீங்க பாடணும். அதுக்கு அடுத்த வகுப்புல காதலாகி கசிந்து என்று சொல்லக்கூடிய நமச்சிவாய திருப்பதிகமும், திருநாவுக்கரசருடைய நமச்சிவாய திருப்பதிகமும் பாடலாம். அப்ப நமக்கு 2 பண் வித்தியாசமான பண்ணில் பாடுற மாதிரி இருக்கும். சரியா? கவனிங்க. முதல்ல இதை எப்படி பாடணும் அப்படின்றத நம்மள பாடி காட்டுறேன். துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் வஞ்சகமன் கடி வாழ்த்த வந்த கூட்டஞ்சவுதை
துமே தக்கிட்ட 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 தக்கிட்ட. இதான் நடை, இதான் நடை. அந்த தக்கிட்ட தக்கிட்டங்கிற நடையில இதனுடைய பாராயண முறையை நம்ம படிக்கணும். சரியா? பழமா இப்ப ரெண்டு வரியா தான் இதை நடத்த முடியும். ஏன்னா ஒரு வரியினுடைய தொடர்ச்சி அடுத்த வரி, அதே மாதிரி மூன்றாம் வரியினுடைய தொடர்ச்சி நான்காவது வரி. அதனால 2 வரி சொல்ற வரையும் நீங்க தாளம் மட்டும் தக்கிட்ட தக்கிட்டன்னு போட்டுட்டு. புரியுதா? துஞ்சலும் துஞ்சலில்லாத போதின் நெஞ்சகம் நைந்து மின்னாள் தோறும் சத்தமா இவ்வளவு பேர் இருக்கீங்க. துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும். அடுத்த 2 வரி மேல வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூட்டஞ்ச உதை தன அஞ்செழுத்துமே. ஒரு வரியினுடைய தொடர்ச்சி அடுத்த வரின்னு சொன்னேன். நீங்க நடுவில் மூச்சு விட்டீங்கன்னா தடுமாறும். 2 வரிக்கும் ஒரே மூச்சு தான். 2 வரி முடிக்கிற வரையும் ஒரு தடவை தான் நீங்க மூச்சு விடணும். எப்படிப்பட்ட பிராணாயாமம் பார்த்தீங்களா? இந்த பாருங்க, திருப்பி சொல்றேன். இப்ப நான் மூச்சு எடுத்துக்கிறேன். துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினை மின்னாள் தோறும். வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூட்டஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. கஷ்டம்தான், தம் கட்டிதான் ஆகணும். ஒரு மூச்சுல 2 வரி நீங்க சொல்லியே ஆகணும். திரும்ப துஞ்சலும் துஞ்சலும் அஞ்ச உதைத்தன பிரிக்க கூட கூட்டஞ்ச உதைத்தனன் சேர்த்துடணும். தொடர்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? திரும்ப துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்ச மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்ற தம்மை யாழ்வன. செந்தழல் ஓங்கிய செம்மை விரியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. இந்த பாட்டுல செந்தழல் ஓம்பியங்கிறதுக்கு பாருக்கு அதை பீன் திருத்திக்கோங்க. இந்த புக்ல அது கொஞ்சம் திருத்திக்கோங்க. திரும்ப மந்திர நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன. செந்தழல் ஓங்கிய செம்மை விரியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றினன் புலத்து. ஏனை வழி திறந்தே துவாக்கிடரான கெடும் பல அஞ்செழுத்துமே. நல்லவர் தீயரனாது நச்சினர் செல்லல் கிடச்சிவ முத்தி காட்டுவன்.
கொல்லனமன் தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கேடு பல அஞ்செழுத்துமே கொங்கலவன் மதன் வாழி ஐந்தகத்து அங்குள பூதம் அஞ்சலைம்பொழி தங்கரவில் படமஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவீரர் அஞ்செழுத்துமே இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் சத்தமா இம்மை வினை இடத்தேதும் போதிலும் அம்மையிலும் துணை அஞ்செழுத்துமே சத்தமா பின்னாடிலாம் கேட்கல, நல்லா உறக்க சொல்லுங்க. வீடு பிறப்பை அறுத்து மெச்சின பீடை கடுப்பன பின்னை நாள் தோறும் மாடு கொடுப்பன மண்ணே வானடமாடிங்கு பல அஞ்செழுத்துமே பண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டம் அழிப்பன அஞ்செழுத்துமே கார்வணன் நான் முகன் காணுதற் கோணா சீர்வன சேவடி செவ்வே நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்களுக்கு ஆர்வன மாவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள பித்தவர்கள் தெளிந்து தேரின வித்தக நீரணிவார் வினை பழக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே நற்றமிழான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழிய மன்னன் உன்னியம் அற்றமிழ் மாலை ரெண்டும் மஞ்சளுக்கு உற்றன வல்லவர் உம்பராவரே புரியுதா? இப்ப நீங்க பாட போறீங்க, நான் எதுவுமே எடுத்து கொடுக்க மாட்டேன். அடுத்த வகுப்பு இதை நீங்க பாடணும், எடுத்து கொடுக்க மாட்டேன். சந்தம் சொல்லிட்டேன், சந்தம் மட்டும் திருப்பி சொல்றேன். தக்கிட்ட 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 இதான் சந்தம். இதுல ஏதோ இந்த 11 பாட்டு வரப்போகுது. பாடலாமா? பாருங்க. உங்களுக்கு இடைவேளை நேரமே கிடையாது, இல்ல ரெஸ்டே கிடையாது. உற்றன வல்லவர் உம்பராவரே வரையும் உங்களுக்கு ஓய்வே கிடையாது. நீங்க நடுவில் டீ காபி சாப்பிடலாம் நினைக்காதீங்க. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போஜனும் எடுத்துட்டீங்கன்னா உற்றன வல்லவர் உம்பர், அதான் பாராயணம்ங்கிறது. நீங்க பன்முறை பாடும் பொழுது நல்லா விசீர்ணம் பண்ணி பாடலாம், நிறைய ஓய்வு கிடைக்கும். ஆனால்
நீங்க பாராயண முறை எடுத்தீங்கன்னா ஒரு பாட்டு முடிகிற இடமும் அடுத்த பாட்டு தொடங்குற இடமும் ஒரே புள்ளி. அப்ப இல்லைன்னா திருப்பி அந்த பிராணாயாமம் மாறிடும் தெரியுமா. அதனால நீங்க நிறுத்தவே கூடாது. உங்களுக்கு ரெண்டு வரைக்கும் ஒரு தடவை மூச்சு விடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை மட்டும் கப்புன்னு பிடிச்சிக்கணும். அவ்வளவுதான், 2 வரைக்கும் ஒரு தடவை மூச்சு. அதனால நம்ம மொத்தத்தில் எத்தனை மூச்சு விட போறோம்? 11 பாட்டுக்கு 11 தடவை தான் மூச்சு விடணும். எவ்வளவு பெரிய பிராணாயாமம் பாருங்க. இதுல 11x4 கணக்கு பண்ணுங்க. 44 தடவை விட வேண்டிய மூச்சை 11 சுருக்கிறோம். இதைத்தான் காற்றை பிடிக்கும் கலைன்னு சொல்றாங்க. திருமந்திரத்துல காற்றை பிடிக்கும் கலை. உட்கார்ந்து மூக்கெல்லாம் அடைச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டு பாடுறவங்க ஒழுங்கா பாடினா புரியுதா? 11 தடவையில இந்த பாட்டு முழுக்க நீங்க முடிச்சிடணும். மூச்சு எத்தனை தடவை? 11 தடவை தான். பாடலாமா? ஃபர்ஸ்ட்ல இந்த முதல்ல தான் துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோர் வஞ்சகமன் இது மாதிரி பயிற்சி எடுக்கணும். இப்ப என்னன்னா நடுவில் நீங்க யாராவது மூச்சு விட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டே வருவாங்க. அவங்க மூச்சு விடும்போது நீங்க பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. தமிழ்தா வழக்கு மாதிரி. புரியுதா? இதை நீங்க தனியா செய்யும்போதுதான் நமக்கு எங்கெங்க தடுமாற்றம் வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஒட்டுமொத்தமா நீங்க பாடும்போது சரியா பாடுற மாதிரியே தான் கேட்கும். ஆனா நீங்க எங்கெங்க நீங்க டிராப் ஆனீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தெரியும். எனவே தன்னறிஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல். அதனால நீங்க யார் யாரெல்லாம் நடுவில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு தெரியும். அதை பயிற்சி எடுக்கணும். இது பயிற்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வானத்திலே குதிச்சு மந்திரம் தந்திரத்தை கொண்டு வரதில்லை. பயிற்சி பண்ணினா வந்துடும், அவ்வளவுதான். சரி, இந்த பாட்டு புரியுதா? இது சூப்பரா பாடிடலாமா? சரி, அடுத்தது ஞானசம்பந்தருடைய அதுக்கு முதல் பக்கத்திலே 61 இருக்கு பாருங்க. நமச்சிவாய திருப்பதிகம். அந்த பதிகத்துக்கு என்ன பேரு? நமச்சிவாய. இது 5 எழுத்து பதிகம்.
ஏன் பொதுவா 5 எழுத்து நீங்க நமசிவாய சொல்லலாம், சிவாய நம்ம சொல்லலாம், சிவய சிவ சொல்லலாம், எது வேணா சொல்லிக்கலாம். ஆனா இது குறிப்பிட்டு நமச்சிவாய திருப்பதிகம் என்று ஞானசம்பந்தர் முக்தி அடையும் பொழுது பாடிய திருப்பதிகம். நல்லூர் பெருமணத்தில் 2 பதிகம் பாடியிருக்கார். ஒன்று திருமணத்தின் பொழுது பாடிய கல்லூர் பெருமணம் அப்படிங்கிற பதிகம், இன்னொன்று சிவஜோதியில் கலக்கும் போது பாடியருடைய திருப்பதிகம் இந்த நமச்சிவாய திருப்பதிகம். சரி, இதனுடைய பண் கௌசிகம், ராகம் பைரவி, தாளம் ஆதி தாளம். இதனுடைய பாராயண முறை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது. ஆனா பன்முறை கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். எப்படி வரும் அப்படின்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மோதுவார் தழுமே நன்னெறிக்கு வைப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மோதுவார் தழுமே நன்னெறிக்கு வைப்பது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த அளவுக்கு அதை மூச்சு தம் கட்டி இழுத்து பாடணும். இன்னும் சொல்ல போனா இதை பழைய காலத்து ஓடுவார்கள் இன்னும் பொறுமையா பாடுவாங்க. இது ரொம்ப நான் பாடுறது ரொம்ப புதுமை அப்படின்னா பார்த்தீங்கன்னா 20 வருஷம். ஆனால் இதனுடைய பாராயண முறை ரொம்ப எளிமை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மோதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது. வேதம் நான்கினுமை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதுவும் அதே தக்கிட்டு தான், அதே தக்கிட்டு தான். 2 வரியா தான் இதையும் சேர்த்து பாடணும். பாடலாமா? நல்ல கவனிங்க. முதல்ல கவனிச்சுட்டு அப்புறமா பாடுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். மல்கி ஓது புரியுதா? மல்கிங்கிறது முதல் வரி, ஓதுவார்ங்கிறது 2வது வரி. ஆனா நான் எப்படி சேர்க்கிறேன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த செயின் எப்படி வருதுன்னு பார்க்கணும். மல்கி அப்படின்னு நிற்க கூடாது. ஏன்னா மல்கிங்கிறது என்னது? குரில். மல்கி இல்ல, மல்கி. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த குறிலோட அடுத்த நெடில சேர்த்துடணும். குறில வந்து நிக்க கூடாது. எப்பவுமே எங்க நிக்கணும்? நெடில தான் நிக்கணும், குறில நிக்கவே கூடாது. சரி பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மோதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது. பாருங்க, காதலாகி தாள முடியும். வேதம் நான்கின்மை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் மேல நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த ஏத்த இறக்கம் ரொம்ப முக்கியம். அடுத்த 2 வரி மேல போகுது. அந்த மேல போற வரியை நம்ம கொண்டு போகணும். புரியுதா? அது ரொம்ப அவசியமானது. அதை கொண்டு போகலைன்னா அந்த ராகத்துல ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ராகத்தினுடைய கடைசி ஸ்வரத்தை ஞானசம்பந்தர் நிறைவு செய்கிறார். நம்ம பாதியிலே திரும்பி வந்துடக்கூடாது. புரியுதா? திரும்ப ஒரு முறை இந்த பாட்டை பாடிடலாம். நல்லா கவனிங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது. வேதம் நான்கின்மை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர்வார் மது ஒப்பது. செம்போனர் திலகம் உலகுக்கெல்லாம்
மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவர தகுவிப்பது நக்கண்ணாமும் நமச்சிவாயவே. யமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்தோட வல்லாதமை நன்னினால் நியமந்த நினைவாக்கினியான் நெற்றி நயனன் நாமும் நமச்சிவாயவே. கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவரையிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமும் நமச்சிவாயவே. மந்தரமான பாவங்கள் மேவிய வந்தனை அவர் தாமும் பகர்வரே. எப்படி இருக்கோ அப்படி படிக்கணும். பந்தனை எவர் பந்த நான் படிக்கூட நை புரியுதா? பந்தனை அவர் தாமும் பகர்வரே. முதல்ல இருந்து மந்தர மன்ன பாவங்கள் மேவி வரல மந்தரமன எப்படி இருக்குது? மந்தரமன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரே. சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமல் நந்தீனமும் நமச்சிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினராயின் முறை செய்வாயின் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் வரதல் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால் வீர சங்கரன் உன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் வகை நலங்குள் நாமும் நமச்சிவாயவே. போதன் போதன கண்ணன் அண்ணல்வும் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலந்தவர் போதும் நாமும் நமச்சிவாயவே. கஞ்சி மண்டையர் கையிலும் கையர்கள் வெஞ்சொல் மின்னர் விரவிலரும்பரால் விஞ்சை எண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சும் கண்டன் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாயவேனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல்
சிந்தையால் மகிழ்ந்தேற்ற வல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நீங்க பாடலாமா? தக்கிட்ட தக்கிட்ட தானே, இது ஒரு வாட்டி பாடிடுங்க. வீட்டில் போய் பயிற்சி பண்ணும்போது அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். பாடலாமா? காதலாகி நல்ல சத்தமா ஆடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னென்ன பாட்டு நடத்த போறோம்னு போட்டிருந்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வரணுமா இல்லையா? பல பேர் சும்மாவே உட்கார்ந்துருக்காங்க. இது சுவிசேஷ கூட்டம் இல்லை, சரியா? சொற்பொழிவு இல்லை, இது கதா காலட்சேபம் பண்ற இடம் இல்லை. அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே நம்ம இருக்கிறதுக்கு. இது திரும்ப நீங்க பாடணுங்கிறது. உங்களுக்கு என்னென்ன பாட்டுங்கிறது ஐயா போட்டிருந்தாங்கல்ல, அப்ப நீங்க எடுத்துட்டு வந்திருக்கணுமா இல்லையா? கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கு. எப்படி சும்மா உட்கார முடியுது? புத்தகம் இல்லாதவங்க அந்த புத்தகம் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தையாச்சும் வாங்கிக்கணும். அந்த புத்தகத்துல தான் எல்லா பாட்டுமே இருக்கு. 181 தலைப்புகளில் இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கு. 1 2 இல்ல, 181 தலைப்புகளில் பதிகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. அது 180 பதிகம். ஒண்ணு தாளம். அந்த புத்தகம் வச்சிருக்கிறாங்க. மெனக்கிட்ட ஒருத்தவங்க வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த புத்தகத்தையாவது வாங்கி பார்க்கணும். ரொம்ப நம்ம பாட்டு உட்காந்துருக்கணும். இல்ல பாட்டு அவர் போட்டிருக்காரு, அந்த பாட்டையாச்சும் நம்ம எந்த புத்தகத்தில் இருக்கு, எதுல இருக்கு. இன்னைக்கு இணையம் நமக்கு பல விதத்துல பயன்படுது. அந்த பாட்டை எடுத்தீங்கன்னா பிடிஎஃப்னு போட்டீங்கன்னா அந்த பாட்டு வரும். அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கலாம். முடிஞ்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளவு ஆக போகுது நமக்கு? நம்ம பாடும் பொழுது சேர்ந்து பாடலை கேட்டுட்டு இருக்கிறோம்னா இது கச்சேரி அல்ல. கேட்டுட்டு இருக்கிறதுக்கு கச்சேரியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கலாம். ஆனா இது வகுப்பா தயவு செய்து நீங்க கொண்டு போகணும். கத்துக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். கத்துக் கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன். இதுல நான் பாடும்பொழுது நீங்க ரசிக்க கூடாது.
ஏன் ரசிக்க கூடாதுன்னா ரசிச்சா கத்துக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்துக்கும் பொழுது அதை நீங்கள் பண்ணாக பாடலாகத்தான் பார்க்கணுமே தவிர உணர்வு பூர்வமா ரசிச்சீங்கன்னா கத்துக்க முடியாது. எதையுமே அறிவுபூர்வமாகத்தான் கத்துக்க முடியும், உணர்வு பூர்வமா வெளிப்படுத்தணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்துக்கும் பொழுது என்ன பண்ணணும், அறிவுபூர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தும் பொழுதுதான் என்ன பண்ணணும், உணர்வு பூர்வமா வெளிப்படுத்தணும். சாமிகிட்ட நின்று நீங்க பாடும்பொழுது அறிவுபூர்வமா பாடக்கூடாது, அங்க போய் என்ன பண்ணணும், உணர்வு பூர்வமா நம்ம வெளிப்படுத்தணும். ஆனா கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது உணர்வு பூர்வமா இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வினாத்தாள் உங்களுக்கு தேர்வில் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அழகா கலர்ல பிரிண்ட் பண்ணியிருக்கான், என்ன ஃபாண்ட்னு தெரியல, பிரமாதமா இருக்கு, இந்த ஃபாண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகி தான் உட்காந்துக்கணும். அங்க உங்களுக்கு என்ன வினா கேட்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நாம என்ன விடை எழுத போறோங்கிறது மட்டும்தான் கவனத்தில் இருக்கணும். வினாத்தாள் உங்களுக்கு நல்ல மழை 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 மேப்லித்தோ பேப்பர்ல அடிச்சிருக்காங்களா, இல்ல சாணித்தாள் அடிச்சிருக்காங்களா, இல்ல ஒன் சைடில் அடிச்சிருக்காங்களா எல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம கவனம் முழுக்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க, என்ன பதில் சொல்லணும், இதுதான், அதான் அறிவுங்கிறது. புரியுதா? இதே ஒரு திரைப்படத்துக்கு போய் அறிவு வேலை செய்யக்கூடாது. எப்படி ஒருத்தனை 10 பேர் அடிக்கிறான், திரும்ப அவன் எந்திரிச்சு எப்படி இவன் அடிக்க முடியுது அப்படின்னு வச்சுருந்தா படத்தை ரசிக்க முடியாது. அங்க என்ன பண்ணணும், உணர்வு பூர்வமா இருக்கணும். சாமிகிட்ட போய் ஒரு கல்ல மிதிச்சுட்டு வரோம், இன்னொரு கல்ல கும்பிட சொல்றாங்களே, இது என்ன சரியா வரலையே அப்படின்னு பக்தி போயிடும். கருங்கல்ல தான் படிக்கிட்டு இருக்கு, கருங்கல்ல தான் சிவலிங்கம் இருக்குது, 2 கல்லு தானே, ஏன் இதை கும்பிடுறாங்க, இது எப்படி அங்க போய் அறிவு வேலை செய்யக்கூடாது, என்ன வேலை செய்யணும், உணர்வு வேலை செய்யணும். கண்ணப்ப நாயனார் ஏன் முக்தி பெற்றார் அப்படின்னா, இந்த காலத்திநாதனுக்கு குடும்பத்தேவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா தினமும் நம்ம நைவேத்தியம் பண்றோம், சாமி சாப்பிடுதுன்னு யாராச்சும் நம்புறோமா? நம்ம அதெல்லாம் நம்ம தெளிவா பண்ணுவோம். வாயில போடாம சாமிக்கு படைக்கணும் அப்படின்லாம் நம்ம பண்ணுவோம். தப்பே கிடையாது, வாயில போட்டு படைக்கலாம். இது இன்னைக்கு நான் சொல்றேன், இதுக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல, பதிவாயிட்டு இருக்கு. ஏன், நீ சாப்பிடுகிற பொருள் உனக்கு பிடித்திருந்தால் சாமிக்கு வச்சு பட. என்ன பண்ணுவான் தெரியுமா, உப்பு கூட போடாம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் படைச்சிட்டு உப்பு போட்டு சாப்பிடுவான். இவனுக்கு அப்ப நீ அந்த படைச்சது அப்படியே எடுத்துக்கிறியா? இல்ல, பருப்பு சாதம் படைச்சிருவான், உப்பு போட மறந்துடுவான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், படைச்ச சாதத்தை எடுத்து வச்சு உப்பு போட்டு இவன் சுவை. அப்ப சாமிக்கு உப்பு இல்லாம படைப்பியா? அப்ப நீங்க சாப்பிட்டு பார்த்து படைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன், இறைவன் இதெல்லாம் கடந்தவன். நீ சாப்பிட்டு பார்க்கறியா, சாப்பிடாம பார்க்கறியா, நீ என்ன மனசோட படைக்கிற? திரும்ப திரும்ப நான் சொல்லுகிற ஒரே உதாரணம், தினமும் கல்ல தூக்கி சாமி மேல அடிச்ச சாக்கிய நாயனாருக்கு முக்தி கிடைச்சது. ஏன், அவர் நினைச்சுக்கிட்டார். ஏன்னா அவர் வாழ்ந்த சூழல் பிற சமயங்கள் கடுமையாக இருந்த காலம். சிவ வழிபாடு செய்தா அவங்களை தூக்கி மரண தண்டனை கொடுத்துருவான், கழுவேற்றிடுவான். என்ன பண்றதுன்னு தெரியல. தினமும் போவாரு, ஒரு கருங்கல் எடுத்து சிவலிங்கத்து மேல குறிபாத்து அடிச்சுட்டு போவாராம். இதை நம்பியாரோட பதிவு செய்றார். மறவாது கல்லறிந்த சாக்கியருக்கு அடியேன்னார். ஒரு நாள் கூட மறந்ததில்லை. அந்த சாக்கியருக்கு முக்தி கொடுத்தார். ஏன், பெருமானே இதை கல்லா நினைச்சுக்காத சாமி, இதை மலரா நினைச்சுக்கோ அப்படின்ற ஒரு மனசு மலரா இருந்தது. அதனால போட்ட கல்லு மலராச்சு. ஆனா மன்மதன் சுவாமியினுடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்ற கல் மனதை கொண்டு மலரால் அடிச்சா சுவாமி அவனை எரிச்சுட்டார். அவன் கல்லால் அடிக்கல, எதால, எந்த அம்பு விட்டான், மலர் அம்பு தான் விட்டான். ஏன் அவனை எரிச்சார்னா மனசுல கல் இருந்தது. எனவே பெருமான் எதை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். சாப்பிட்டு படிச்சியா, சாப்பிடாம படிச்சான், உங்களுக்கு அது சுவையாக இருந்தால் பெருமானுக்கு வைங்க. அது பழையதாக இருந்தாலும் நீ சாப்பிடுறல்ல, அதான் அவருக்கு வை. கண்ணப்ப நாயனார் நேரா போய் பீட்சா வாங்கி வைக்கல, அவர் என்ன சாப்பிட்டாரோ அதுதான் வச்சாரு. அது சைவமா அசைவமாலாம் பார்க்கல, ஏன்னா அவருடைய இது. அதுக்காக அசைவம் சாப்பிடுறத நான் வலியுறுத்துற இடத்துல, கண்ணப்ப நாயனாருடைய குலம், அவருடைய சூழல், அவர் வாழ்ந்த பகுதி அசைவம் சாப்பிடக்கூடிய பகுதி, அதனால அவர் படிச்சார். ஆனா நீ வாழக்கூடிய சூழல், நீ உன்னுடைய உணவு பழக்க வழக்கம், ஏன்னா மிருகங்களை போல நமக்கு புரியுதா, நமக்கு மிருகங்களை போல கோரை பற்கள் இருந்த பொழுது நம்ம அசைவம் சாப்பிட்டோம். இப்ப நமக்கு அந்த கோரைப்பல் இருக்கா? நம்மளுடைய இறப்பை அசைவத்தை செரிக்கக்கூடிய அளவில் இல்லைங்கிறான். அதனாலதான்
30-40 வயதில் அது தொய்வடைகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. எவ்வளோக்கு அசைவம் சாப்பிட்டாங்களோ அவ்வளோக்குள்ள அவங்க இப்போ அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டு வராங்க. ஏன் விட்டுட்டு வராங்க? நான் அதனால உங்களை வந்து சைவம் தான் நாளையிலையும் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. காலப்போக்கில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு கடந்து வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருச்சுன்னா குடிகாரனுக்கும் அசைவம் சாப்பிட்றவனுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இல்லை. கையெல்லாம் நடுங்குது. அசைவம் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும், இல்லைன்னா உயிரே போயிடும் பல பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையில. என்ன காரணம்? நாம் அதுக்கு அடிமையாயிட்டோம். பட்டு மெத்தையில படுத்தாலும் தூக்கம் வரணும், கட்டாந்தரையில் படுத்தாலும் தூக்கம் வரணும். பழையது சாப்பிட்டாலும் அதை ரசிச்சு ருசிச்சு பெருமானுடைய இன்று எனக்கு ஆரம்பது ஆனாய் போற்றின்னு சாப்பிடணும். பிரியாணி கிடைச்சாலும் அப்படி சாப்பிடணும். பிரியாணினா உடனே ஓவரா புலகாங்கில் அடையிறது, எந்திரிச்சு குதிக்கிறது, எக்ஸைட் ஆகிறது. பழையதா அப்படிங்கிறான், இட்லியா அப்படிங்கிறான். புரியுதா? இப்ப அது மாதிரி நாம பார்க்கும் பொழுது பெருமானுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். கண்ணப்ப நாயனார் அசைவம் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடலாமே. கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுத்தாரு, நீ கொடுப்பியா கேட்டா எங்க போய் வச்சுப்போம் நம்ம முகத்தை? கண்ணப்ப நாயனார் கண்ணு கொடுத்தாரு. நம்ம எது திரும்ப வளருமோ அதுதானே நம்பிக்கையா கொடுக்குறோம். ஒரு வாட்டி அடிச்சா முட்டை திருப்பி வளரவே வளராது. வாழ்நாள் முழுக்கனா எவனாவது அடிப்பானா? ஒருத்தன் வேண்டிப்பானா? நான் மொட்டடிக்கிறவங்களை குறை சொல்றதா நினைக்க கூடாது. நம்ம பக்தியில் கூட மிக கவனமாக அறிவை பயன்படுத்துறோம், உணர்வை பயன்படுத்துறதில்ல. கண்ணப்ப நாயனார் உணர்வை பயன்படுத்தினார், முக்தி அடைஞ்சார். நம்ம திரும்ப வளரும்ன்ற அறிவை பயன்படுத்தி தான் மொட்டடிக்கிறோம். வேண்டிக் கொள்வது கூட அறிவை பயன்படுத்தி வேண்டிக்கிறோமே தவிர உணர்வை பயன்படுத்தி வேண்டிக் கொள்வது இல்லை. ஆனா அதுக்கும் சாமி செய்யலாம் பாருங்க. அவன் எப்பேற்பட்ட ஒரு இழிச்சவாயன்னு பாருங்க. நீ ரொம்ப தந்திரமா மொட்டடிக்கிறேன்னு வேண்டிக்கிற, ஆனா அதுக்கும் சாமி செய்யறான். அதுதான் இறைவனுடைய கருணை. ஏன்னா நீ மொட்டடிக்கிறியா அல்லது கண்ணவை கொடுக்குறியான்னு அவன் பார்க்கல. உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, தூய்மையா இருக்கா? உன்னுடைய உள்ளம் உண்மையான அன்பை சாமிகிட்ட காட்ட முடியுதா உன்னால? அதனால உன்னை சாமி வந்து என்ன பண்றாரு? காணிக்கை கேட்கல, அவன் கேட்பது நல்ல மனம், பெருமானுடைய இருப்பிடம், அவனை நினைக்கக்கூடிய மனதை கேட்கிறான். அதுதான் அவனுடைய இருப்பிடம், அதுதான் அவனுடைய கோயில். நம்ம அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டு ஆரவாரமான வழிபாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு மனதை நாம என்ன பண்ணிட்டோம்? பெருமான்கிட்ட கொடுக்க மறந்துட்டோம். அதனாலதான் திருமுறை பாடும் பொழுது நம்ம அந்த மனதை பெருமான்கிட்ட வச்சுதான் பாடணும். அப்பதான் அந்த திருமுறை முழு பலனை கொடுக்கும். அதான் சொன்ன, கத்துக்கும் பொழுது அறிவாக கற்றுக்கொள்ளுங்கள். இது இந்த பண், இது இந்த தாளம், இது இந்த வார்த்தை, இதை இப்படி பார்க்கணும், இதை கீழே படிக்கணும், இதை மேலே படிக்கணும், இதை நடுவில் சொல்லணும், இந்த பண்ணுடைய அமைப்பு இது எல்லாம் நான் சொல்லும் போது அறிவாக அதை புரிந்து கொள்ளணும். பெருமான்கிட்ட போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதை உணர்வோடு வெளிப்படுத்தும். அப்ப நல்ல கத்துக்கிட்டு கலை, அந்த கலையை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய அறிவு வந்துச்சுன்னா அங்கே ஆணவம் வந்துடும். நான் எப்படி பாடணும் பத்தியா கோயில்ல எல்லாம் அப்படியே மிரண்டுட்டாங்களே, சுத்தி நின்று பார்த்தாங்களே நான் பாடும்போது, அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் பார்த்தார்கள் என்ற எண்ணிக்கை உனக்கு தெரியாத வரையில் தான் அதுக்கு பேர் பக்தி. எல்லாரும் எப்படி நம்மளை பார்க்கிறாங்கன்னு யோசிச்சு நம்ம நின்று பாடினோம்னா அது பேர் கல்வி, அது அறிவு. அது நீ அலுவலகத்தில் தான் வெளிப்படுத்தணும், உன்னுடைய தொழிலில் தான் வெளிப்படுத்தணும் அறிவை. கடவுள்கிட்ட போய் அறிவை வெளிப்படுத்தக்கூடாது. ஞாபகம், அங்க முழுக்க முழுக்க உணர்வு தான். பெருமான்கிட்ட போகும்பொழுது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால்ன்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவன்கிட்ட போகணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நான் படித்த பிஹெச்டி கிச்சடி எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நீ கொடுத்தது அப்படின்ற எண்ணம் வரணும். அருணகிரி பெருமான் சொல்றார், 16,000 திருப்புகழ் பாண்டவர் சொல்றார், கந்தர் பூஜை கடைசியில சொல்றார், யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். அவன் கொடுத்தான், எனக்கு என்ன தெரியும், நான் பெரிய ஆளா, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கல்வியையும் அறிவையும் பெருமானுடைய திருவடியில போட்டுட்டு நின்னர். கந்தரண்டு பூஜை முடிச்ச உடனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடினார், வந்து தூக்கிட்டு போயிட்டான். அப்ப இறைவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அறிவாளி மனம் கோயிலா கொண்டவன் சொல்லுது. அறிவாளி மூளையை கோயிலா கொண்டவன் எங்க சொல்லியிருக்காங்களா? யாருடைய மனதை கோயிலா கொண்டவன்? நினைப்பவர். இது அப்பர் சுவாமி சொல்றார் மாசில் வினையும் பதிகத்துல, நிற்கு நிற்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னாறு சடை புண்ணியன். யார் சதா சர்வகாலம் இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் புகுந்து நிற்பான்.
பொக்கம் மிக்கவர் பூவும், பொக்கம்னா போலித்தனமான பூஜை பண்றவங்க, பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணி. இவன் பூஜை பண்றானே, 1 மணி நேரம் பண்றான், 2 மணி நேரம் பண்றான், 3 மணி நேரம் பண்றேன்ட்டு அதை பெருமையா வெளியில வந்து சொல்றானேன்னு வெட்கப்பட்டு சிவலிங்கத்திலிருந்து வெளியில விடுவானோ பாருங்க. அப்ப நம்ம செய்யற பூஜை என்பது புறப்பூசையாக இருந்தாலும் அகப்பூசையாக இருந்தாலும் அதில் அன்பு இருக்கணுமே தவிர இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, ஐயோ நம்ம தயிரை முன்னாடி பண்ணிட்டோமே, பால் பின்னாடி பண்ணிட்டோமே, பால் இல்ல முன்னாடி வரும், என்ன இப்ப கெட்டு போச்சு? பெருமான் தானே தயிர் கொடுத்துட்டு பாலை கொடுத்தா வேணான்னு சொல்ல போறான். அப்போ உனக்கு கணக்கு எங்க இருக்குது? 16 வகையான சோடசோபச்சாரம் கரெக்டா இருந்திருக்கான்னா அங்க அறிவு தான் வேலை செய்யுது. சிவபூஜையில் பல பேருக்கு அறிவு வேலை செய்யறதுனால தான் பக்தி வர மாட்டேங்குது. கத்துக்கணும் சிவபூஜை எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும். ஆனால் அன்றைக்கு சாமி எப்படி கொடுக்குறாரோ அப்படி பண்ணுங்க, அன்னைக்கு சாமி எப்படி சிவபூஜை கொடுக்குறாரோ அப்படி பண்ணுங்க. மறந்துட்டோமே நினைக்காதீங்க. விளக்கு ஏத்துறோம், அணைஞ்சு போச்சா உடனே நம்ம ஆளுங்க அப்படியே குமுறி குமுறி அழுவாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, விளக்கேற்றும் போது அமைஞ்சு போச்சு. ஏன் அப்புறம் ஏன் அப்பர் பெருமானுடைய அந்த போற்றி திருத்தாண்டகத்திலிருந்து ஒரு வரியை எடுத்துருங்க. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி எடுத்துருவோம். ஏன்? காத்துதான் உங்களுக்கு சாத்தான் ஆயிடுச்சு இல்ல, காத்துதான் சாத்தான் ஆயிடுச்சு இல்ல. அப்ப ஏன் சாமியை போய் காற்றாகி எங்கும் கலந்த அந்த வரியை எடுத்து நிறுத்திடும். ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் 4 விதமானாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றின்னு சொல்லுங்க. காற்றாகி எங்கேயும் சொன்னீங்கன்னா தொலைச்சு போடுவேன். சொன்னீங்க யாராச்சும் தொலைச்சு விடுவேன். அப்ப பாடுறது ஒண்ணு, வழிபாட்டில் நினைப்பது ஒன்றா இருக்கு பாருங்க. அப்ப பாட்டுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு இடைவெளி பாருங்க. சொற்றுணை வேதியின் சோதி வானவன், நெருப்பும் அவன்தான், அனைத்த காற்றும் அவன்தான். எனவே அண்ணாமலையாரும் திருக்காலத்தையும் சந்தித்துக் கொண்டனர். இப்படி நினைக்கணும். திருக்காலத்தை காற்று, அண்ணாமலையார் நெருப்பு, 2 பேரும் ஒருத்தர் அணைச்சுக்கிட்டாங்க. இப்படி நினைக்க பழகுங்க. நேர்மறை சிந்தனைங்கிறது இதுதான். காற்று நம்ம ஊதிய அணைச்சோம், தானா வருது இயற்கை. இனிமேல் விளக்கு அணைந்தால் அண்ணாமலையார் மட்டும் இருந்த வீட்டில் காலத்தினாதரும் வந்தார் என்று வணங்குங்கள். டெய்லி அண்ணாமலையார் மட்டுமே இருந்தார். வெப்பம் தாங்கல, கொஞ்சம் காத்தடிச்சா தேவலாம், காலத்தினாதர் வந்துட்டார். நினைச்சு பாருங்க. குங்குமம் கொட்டிடுச்சு, விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் கீழே கொட்டிடுச்சு. சரி, காஞ்சிபுரம் விளக்கு எண்ணெய் கேட்டிருக்கு. ஏன்? நிலம் என்னது? காஞ்சிபுரம். நீ வேணுனேவா உதச்சி கொட்டின, வேணுனேவா தட்டி விட்ட. எனவே காஞ்சி ஏகாம்பரநாதர் நம்முடைய விளக்கு வழிபாட்டை வித்தியாசமான முறையில் ஏற்றுக்கொண்டார். இப்படி நினைச்சுக்கிட்டே வாங்க, உங்களுடைய வழிபாடே உங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிடும். இதை விளையாட்டுக்கு சொல்லல, நான் பின்பற்றுவதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இப்படி நினைச்சு பழகுங்க. இதான் நேர்மறை சிந்தனை. வழிபாட்டில் அபசகுணம் என்பது இல்லவே இல்லை. இருந்துச்சுன்னா அது வழிபாடு இல்லை, அவன் கடவுளே இல்லை. வழிபாட்டுல நமக்கு தாங்க, மனுஷனுக்கு மனுஷன் தாங்க அபசகுணம் சுபசகுணம்லாம். இறைவனுக்கு அதெல்லாம் ஏது? வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நீங்க ஏன் அபசகுணம்னு பாக்குறீங்க? சிவனுக்கு உகந்த பூ அப்படின்னா மீதி பூலாம் யாரு படைச்சா? வேற்று கிரகவாசிகள் வந்து படைச்சாங்களா? சிவனுக்கு உகந்த பூன்னு போடுறான் பாருங்க. இந்த முதல்ல இந்த வார நாட்கள்ல வரக்கூடிய இந்த பக்தி இதெல்லாம் வருது பாருங்க, இதெல்லாம் தடை பண்ணணும் நாட்டுல. சிவனுக்கு உகந்த மலர்கள், திருமாலுக்கு உகந்த மலர்கள், சிவனுக்கு ஆகாத மலர்கள். அப்ப அதெல்லாம் படைச்சது யாரு? அதெல்லாம் படைச்சது யாரு? சிவபெருமான் இல்லையா? நீ வெள்ளருக்கு தலையில வைப்பியா? சிவபெருமான் வச்சிருக்கான். நீ ஊமந்து பூ தலையில வச்சுப்பியா? சிவபெருமான் வச்சுப்பான். வன்னியும் மத்தமும் மதி பொலி சடையினர் பாடுறாருல, வெள்ளருக்கம் சடைமுடியான்னு கம்பராமாயணத்துல வருது. சிவபெருமானுக்கு என்ன பேரு? எருக்கம்பூவை அணிந்தவன். அப்ப புல் இலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேணையும் என்ன. கடவுள் வேண்டான்னு சொல்ல மாட்டான்னு புறநானூறு சொல்லுது சிவபெருமான பத்தி. நான் சொல்றது தேவாரத்தில் வந்தா கூட பிற்காலம்னு சொல்லுவீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள புறநானூறு சொல்லுகிறது, புல் இலை எருக்கமாயினும். புல்லு, அடுத்தது இலை எருக்கம். பாருங்க, புல்லுல அருகம்புல்லா, அது கோரப்புல்லான்லாம் சொல்லல. இலையில வில்வ இலையா வாழை இலையான்லாம் சொல்லல. பூவுல எருக்கம்பூவா இருந்தாலும் பரவாயில்ல.
எப்படி ஒரு வழிபாட்டை கொண்டு வராங்க. புல் இலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேணேம் என்ற கடவுள் பேணேன்னு சொல்ல மாட்டாரு, புறநானூறு சொல்லுகிறது. அதனால வழிபாட்டில் எளிய வழிபாடு, அன்பு வழிபாடு, அபசகுணம் சுபசகுணம் பார்க்காத வழிபாடுதான் உண்மையான வழிபாடு. இதை பார்த்தீர்கள் என்றால் அறிவு வேலை செய்கிறது, உணர்வு இல்லைன்னு அர்த்தம், பக்தி உணர்வு இல்லைன்னு அர்த்தம். புரிகிறதா? இனிமேல் விளக்கு விஷயத்துல நீங்க சந்தோஷப்படணும். ஏன் நம்மளால அது அணையல தானா, அதனால மகிழ்ச்சி அடையணும். காலத்தியான் என் கண்ணுளானேன்னு போட்டுருங்க. புரியுதா? அதே மாதிரி கீழே கொட்டிடுச்சுன்னா காலகாலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியன் பெற்றவாறேன்னு நிலத்துல கொட்டின எண்ணெயை பார்த்து இங்கே ஏகாம்பரநாதர் வந்துட்டாருன்னு தரையை தொட்டு கும்பிடுங்க. கொட்டுச்சுன்னா செஞ்சு பாருங்க. பஞ்ச பூதங்களுடைய ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமையை பெருமான் கொடுப்பான். உங்களை சுற்றி பாசிட்டிவ் ரேஸ் ஆறான்னு சொல்லுவாங்க, அதை பரவ செய்வான். ஏன்? உண்மையிலேயே நம்முடைய படைப்பு இவன் தான் நேர்மறை சிந்தனையாக இருக்கிறான் அப்படின்னு பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஒரு நாள் படைக்க முடியல, ஒரு நாள் உடம்பு சரியில்லாம படுத்துட்டோம், பரவாயில்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பெருமானுக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு. ஏன்? அவன் என்னன்னு தானே இருக்கிறான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு தானே உடம்பு சரியில்லாம இருக்கும். ஒன்றாய் வேறாய் உடனாய் அப்படியே சொல்றீங்க, அதெல்லாம் விட்டுருணும். ஒன்றாய் அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு உடல் நலம் இல்லை என்றால் பெருமானுக்கும் உடல் நலம் இல்லை. ஏன்? எனக்குள்ளதான் வருகிறான். நான் நல்லா இருக்கேன்னா அவனும் நல்லா இருக்கான். எனவே பெருமான்கிட்ட போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறதோ அல்லது அழுது புலம்போதோ வேண்டியதில்லை. பெருமானை சந்திக்க போகும்போது மகிழ்ச்சியா போங்க, ஆனந்த கண்ணீர் தான் வரணும், அழுது புலம்பாதீர்கள். நீ இது வேணும் அது வேணும் வேண்டுதல் விண்ணப்பம் வைக்கலாமே தவிர பெருமான் இதை செய்யல அதை செய்யலன்னு குறைப்பட்டுக்க கூடாது. ஏன்? எப்ப எப்படி எங்கு எந்த நேரத்தில் தரணும்னு அவனுக்கு தெரியும். அப்பதான் அது நிலையான இன்பத்தை தருன்றதுனால பெருமான் உனக்கு செய்வான் அப்படிங்கிற நம்பணும், கடைசி வரையும் நம்பணும். அந்த நம்பிக்கை நமக்கு முன்னெடுத்து கொண்டே செல்லும். அதனால மூட நம்பிக்கைங்கிறது சைவத்துல நாத்திகம் பேசுறவங்களால சொல்றது இல்லை, நான் சொல்றது இதுலயே நம்ம மூட நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். வழிபாடுங்கிறது சைவத்துல ரொம்ப அழகானது, ஆனந்தமா செய்ய வேண்டியது. அதை போட்டுக்கிட்டு ஆடம்பரம் பண்ணி அடுத்தவங்களை போட்டு படாத பாடுபடுத்தி விரதம் இருக்கிற பேர் வழின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அல்லோல கல்லோலப்படுத்திடுவாங்க. இந்த மாலை போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா படுத்து எடுத்துருவாங்க வீட்டில். வழிபாடு என்பது பிறரை தொந்தரவு செய்யாது. முடிந்த நீங்க அவங்களுக்கு வேலை செய்யுங்க, அதான் வழிபாடு. நீங்க மாலை போட்டீங்கன்னா 30 நாளும் அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்கிறது. வீட்டில் இருக்கிற மனைவிக்கு 30 நாளும் நாமே செய்வது. இல்லை 48 நாள் விரதம் மாலை போட்டிருக்கோம், எனவே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சமையல் செஞ்சு கொடுக்கணும், ஏன்னா மாலை போட்டிருக்கோம் அப்படின்னு செஞ்சு பாருங்க. அதான் வழிபாடு. அதை கொண்டா இதை கொண்டா காலையில் குளிச்சுட்டு சாயங்காலம் குளிச்சுட்டு அடிக்கிற லூட்டி இருக்கு ஒவ்வொருத்தர் வீட்லேயும். பேருதான் சாமி, பூரா பூதமா நிற்கிது. சரி, அடுத்தது திருநாவுக்கரசருடைய தேவாரம். எனவே புத்தகம் குறைவாக இருக்கிறது, வேணுன்றவங்க இன்னைக்கு வாங்கிடுங்க. பக்கம் 71, பக்கம் 71. இது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் அதே மாதிரி தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. அதே நடை, அதே யாப்பு, அதே பண். பாடினவர் திருநாவுக்கரசர், அவ்வளவுதான். பாடலாமா? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கூட்டம் இல்லது நாவினு கருங்கலம்
பக்கம் 71. விண்ணுற அடுக்கிய விரையில் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையம். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் ஒடுக்கிற்பிரான் என்று வினவுவல்லோம். அடுக்கர்கள் இடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நிறருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தனர் கருங்கலம் அருமறையாரங்கம். தாளம் போட்டுட்டே பண்ணாதான் சில பேர் என்ன பண்றீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறீங்க. ஏன்னா அந்த ரிதம் வரமாட்டேங்குது. நீங்க இந்த தாளம் போட்டுட்டே பாருங்க, கரெக்டா வரும். திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீழ்முடி நங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. புரியுதா? சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம். நல்குவான், அந்த இது நல்குவான் நலம் அழகா வரணும். நல்குவான் நலம் முதல்ல சொல்லுங்க. சலமிலன் குலமிலராகிலும் குலத்து கேட்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. வீடினர் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினர் அந்நெறி கூடி சென்றலும். ஓடினில் ஓடி சென்றுருதும் காண்டலும் நாடினில் நாடிக்கு நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியை சரணாதல் புன்னமே. அந்நெறியே சென்று அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழம். நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கிடுக்கண் இல்லையே. இடுக்கண் இல்லையே. இடுக்கண் இல்லை, அது வரியும் நமக்கு குறியில் தானே வருது. அதனால அது வேகமா சொல்லு. இல்லையே ஏதான் நமக்கு நெடில். அப்ப பாருங்க, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கிடுக்கண் இல்லையே. அவ்வளவு, அந்த கேப் கொடுக்க கூடாது. சூப்பரா பண்ணீங்க. பாடிடலாமா? இப்ப இந்த பாட்டை, இந்த பதியத்தை பாடிடலாமா? பாடுங்க முதல்ல இருந்து. சொற்றுணை வேதியன் சத்தமா.
அரசியலமைப்பு ஒழுங்கா படிச்சிருக்கணும், வேற வழியே இல்லை. பாஸ்போர்ட் வந்ததுனால குறில் நெடிலே புரியல. இடுக்கண் நெடில் இருக்கா, பட்டிருக்கினும் நெடில் இருக்கா, ஏன் அதை நீ இழுக்கிறீங்க? இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிறான் என்று வினவுமல்லோ. அவ்வளவுதான். இடுக்கண் பட்டிருக்கணும் அப்படின்னா நம்ம புரியுதா? செய்தி வாசிப்பாளர் மாதிரி படிக்க கூடாது. திருப்பியும் இடுக்கண் பட்டிருக்கணும் சூப்பரா, உங்களுக்கு நீங்களே கைதட்டிக்கலாம். அருமையா இருந்தது. இப்ப இந்த சூட்டோட சூடா நம்ம போய் ஒரு முறை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டு ஒரு பதிகத்துக்கு, ரொம்ப கூட வேணாம், 2 பாட்டு இது மாதிரி பாடி பார்த்துட்டு படுத்துருங்க. நாளைக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பதிகத்தை முழுமையா பாடிடுங்க. தினமும் இந்த 3 பதிகங்களும் நீங்க பாடிடுங்க. ஏன்னா இன்னும் 2 பதிகம் நடத்துறதுக்கு நமக்கு நேரம் ஒத்துழைக்காது. அவசரமா நம்ம போக வேண்டாம். அடுத்த வகுப்புல நாம மற்ற பட்டனுக்கும் வேயூர் தொழில் அடுத்த வகுப்புல நம்ம பண்ணிக்கலாம். அதனால நீங்க 3 பதிகங்கள், 2 ஞானசம்பந்தருடையது, 1 திருநாவுக்கரசருடையது, 3 அடுத்த வகுப்புக்கு வரும்போது முழுமையான பயிற்சியோட வரணும். சரியா? அது நான் உங்களுக்கு அந்த வீடியோவையும் அந்த குழுவில் நான் போடுறேன். நீங்க என்ன பண்ணணும், அதை திரும்பி பார்த்துக்கலாம். அதுல முதல் பாட்டு பன்முறையில் இருக்கும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 2வது பாட்டு மாதிரி முதல் பாட்டையும் நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணலாம், பாராயண முறைக்கு 2வது பாட்டு மாதிரியே முதல் பாட்டை பாடிடலாம். சரியா? இப்ப நமக்கு 2 நமச்சிவாய திருப்பதிகங்கள், ஒரு 5 எழுத்து திருப்பதிகம் இன்னைக்கு நமக்கு கத்துக்கிட்டோம். நீங்களே அதை பாடி இருக்கீங்க. இப்ப நீங்க பண்ணதுக்கு பேரு இமிட்டேஷன் பேர். நான் என்ன சொன்னனோ, நான் என்ன பண்ணனோ அதை நீங்க இமிட்டேட் பண்ணீங்க. ஆனால் பயிற்சி செய்தால்தான் அது நிலைப்படும். வீட்டில் போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு இதில் நான் எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி இதை பதிப்பிச்சிருக்கிறேன். அதனால இந்த புத்தகத்தை எடுத்து வச்சு இதை நம்ம பாடி பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண 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 நமக்கு அந்த பதிகம் மனசுல மனப்பாடமும் ஆயிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு பதிகங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ அந்த அளவு நீங்க உணர்வு பூர்வமா இறைவன்கிட்ட பாட முடியும். நீங்க புத்தகத்தை வச்சுட்டு பாடும்பொழுது அந்த உணர்வு பூர்வம் கிடைக்காது. அதனாலதான் பாராயணம் பண்ணும்பொழுது திருவாசக முற்றுவதல்கள்ல அல்லது திருமுறை முற்றுவதல்களை நம்ம பார்த்து படிச்சுட்டு இருக்கிறோம். நல்லது, இல்லைன்னு சொல்லல, முதல் படி அது. அந்த இறைவன்கிட்ட போய் நம்ம பாடும்பொழுது ஒரே ஒரு பாட்டாச்சும் மனப்பாடமா பாடும்பொழுது அது ஒரு தனியே அனுபவத்தை, சுகானுபவத்தை கொடுக்கும். அதை நீங்க உணர முடியும். ஒரு பாட்டு பாடினா கூட பெருமான்கிட்ட போய் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சின் நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சிவாயவே.
போய் மயிலாப்பூர்ல திருவான்மியூர்ல இப்படி பாடி பாருங்க, ஒரே ஒரு பாட்டு, ஒரு அனுபவம், பெரிய அனுபவம். இதை கேட்டவங்க உங்ககிட்ட வந்து விசாரிக்கணும், இது என்ன பாட்டு. இப்படி விசாரிச்சதுதான் ராஜராஜ சோழன். ஒரு ஓதுவார் அழகாக திருவாரூர்ல பாடிட்டு இருக்கும் பொழுது, என்ன இது இவ்வளவு என்ன வந்து ஈர்க்கிறது, இது என்னன்னு விசாரிச்சதுதான் நமக்கு இன்னைக்கு திருமுறை கிடைச்சிருக்கு. அது மாதிரி நிறைய பேரை நீங்க உருவாக்கிடுவீங்க, நீங்க ஒழுங்கா பயிற்சி எடுத்து பாடினீங்கன்னா. உங்களை பாடுறதை கேட்டு இது நல்லா என்ன கேட்டு நிறைய பேர், இதை நான் பெருமைக்கு சொல்லலை, என்னை கேட்டு நிறைய பேர் வகுப்பில் சேருகிறார்கள், ஆன்லைன் வகுப்புல வந்து சேருகிறார்கள். என்ன பாட்டு இது, நல்லா இருக்கே, சொல்லிக் கொடுக்குறீங்க, எங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு. புரியுதா? வகுப்பு இங்க சென்னையிலேயே நம்ம அத்தனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். முதல் ஞாயிறு பார்த்தீங்கன்னா குளத்தூர் வகுப்பு, அது வந்து இப்ப நம்ம அக்டோபர் மாதத்திலிருந்து இங்கேயே தொடங்க போறோம் காலையில. அடுத்த வாரம் புதிய வகுப்பு நம்ம சைதாப்பேட்டை நடராஜர் சபையில தொடங்க போறோம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் அந்த இதுல ஒரு திட்டத்தை நாங்கள் இந்த முறை அறிமுகப்படுத்துறோம். என்ன தெரியுமா? 1ஆம் வகுப்பு வரை தொடங்கி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. எந்த கட்டணமும் இல்லை. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் வந்து சேர்த்துடலாம். 1ல இருந்து 12 வரையும் அவங்க குழந்தைகள் தான். புரியுதா? அதனால உங்களால் முடிந்த மாணவர்களை, பெரியவர்களை நீங்க அந்த வகுப்பு 14ஆம் தேதி அது தொடங்க போகிறது. அதனால அங்க சைதாப்பேட்டை தர்மராஜா கோவில் தெருவில் இருக்கக்கூடிய நடராஜர் சபையில் அந்த வகுப்பு தொடங்குகிறது. அதனால ஒரு 350 கிலோமீட்டர் தஞ்சையிலிருந்து நான் வரேன், திரும்ப 350 கிலோமீட்டர் நான் போறேன், 700 கிலோமீட்டர் பயணிக்கிறேன் 2 மணி நேரம் வகுப்புக்காக. அதனால இதை பயன்படுத்திக்கணும். ஏன் குழந்தைகளை நான் முன்னிறுத்துகிறேன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். நீங்க காசு பணம் செலவழிக்க வேண்டாம், ஒரு குழந்தையை கொண்டு வந்து சேர்த்து விடுங்க. அந்த குழந்தை நீங்க உங்க பொறுப்புல நீங்க சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு அந்த குழந்தைய உங்க பொறுப்புல கூட்டு போங்க பத்திரமா. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, உங்க வீட்டுல இருப்பாங்க. ஒரு குழந்தை, பாரதியார் சொல்லுவார், அன்ன சத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 10,000 நாட்கள் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தனர். அந்த மாதிரி திருமுறை எழுத்தறிவித்தலுக்கே அவ்வளவு புண்ணியம். 1000 கோவில் கட்டின புண்ணியம். திருமுறையை ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த குழந்தை பண்பாடான குழந்தையா வந்துச்சுன்னா அத்தனை புண்ணியமும் உங்க பரம்பரைக்கே வந்து சேரும். உங்க குலமே மிக நேர்த்தியாக வாழும். அதனால ஒரு கங்கணம் எடுத்துக்கணும், குழந்தைகளை கொண்டு வந்து நாம சேர்க்கணும் இந்த மாதிரி வகுப்புகள்ல. அப்படி 1000 வேலைகள் 1000 படிப்புகள் இருந்தாலும் இதனால ஒண்ணும் கட்டுப்படாது. இந்த 2 மணி நேரத்தில் வந்து குழந்தைகள் வந்து தங்களுடைய படிப்பை வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து இதுல ரொம்ப தெளிவா இருங்க, சரியா? இதை நிறுத்திடலாம். எனவே நம்ம ஒரு மகுடம் சொல்லி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.